வெல்கம் டு பாஸ்கெட் ஸ்பீக்ஸ். நேற்று ஒரு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு நியூஸ் வந்தது. இந்தியாவில் உள்ள 3 டெலிகாம் கம்பெனிஸ் மூணு தான் இருக்குது. இப்போது பிஎஸ்என்எல் வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்குங்கிற பேரில் தான் இருக்குது. இந்த 3 தான் இப்போ மேஜராக இந்தியாவில் உள்ள 125 கோடி மார்க்கெட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஜியோ, பாரதி ஏர்டெல் அண்டு வோடஃபோன் ஐடியா. இந்த 3 சேர்ந்து அரசாங்கத்துக்கு 1.77 lakh crores டியூஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே வோடஃபோன் ஐடியா இருக்குது. அது வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமாக அது ஒரு கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லி அரசாங்கத்தை அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி இப்போ 89,000 கோடியை கிட்டத்தட்ட 20 வருஷமாக நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஒரு இது இஎம்ஐ மாதிரி நமக்குலாம் கொடுப்பாங்களே அதுமாதிரி அவங்களுக்கு ஒரு இஎம்ஐ மாதிரி லோன் ஹாலிடே கூட கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்து அவங்க வந்து ஃப்ரீயாக இப்போ ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி ரிவைவ் ஆகிடுச்சு. அது ரிவைவலில் என்ன 2 lakh crores வந்து தானம் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்க திருப்பி ரிவைவ் பண்ணுறாங்க. ஜியோவும் ஏர்டெல்லும் ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு கட்ட வேண்டிய டியூஸை அவங்க கட்டலை. ஸோ இந்த மாதிரி 3 பேருமே ஒரு டியூஸை அரசாங்கம் கொடுக்க வேண்டிய டியூஸை வந்து கொடுக்காம ஏமாற்றினதே வந்து 1.77 crores சொல்லுது தகவல். ஆனால் இந்த 1.77 லட்சம் கோடிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பெரிய தொகைன்னு உங்களுக்கே தெரியும். இந்தியாவில் வந்து நம்ம ஏழைகளுக்கு ஏதாவது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாலோ, ஃப்ரீ ஹெல்த் ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு இது கொடுத்தாலோ, இல்லை ஒரு சப்சிடி மாதிரி ஏதாவது கொடுத்தாலோ உடனே நம்ம வந்து இலவசம்னு கத்துறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட் 1.77 lakh crores வந்து அரசாங்கம் இழந்துட்டு நிற்கிது. இன்னும் கொடுப்பாங்களா என்னாலும் இது வந்து பேப்பரில் மட்டும் இப்படி இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங்னு கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குமே ஒழிய தே ஆர் நாட் கோயிங் டு பே. அவங்களுக்கு எவ்வளோ லாபம்னா நம்ம வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி 480 ரூபா 84 நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணான்னு இருந்தது. இன்றைக்கி வந்து அதே இது 840 அதிகமாக 1000 rupees வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இப்போ போயிருக்கலாம், அது கூட எனக்கு தெரியாது. 1000 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ அவங்க வந்து மின்டிங் மணி. ஏர்டெல்லோட சப்ஸ்கிரைபர் பேஸ் பார்த்திங்கன்னா 46.5 கோடி. ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூஸர் வந்து கிட்டத்தட்ட 250 ரூபா. ஸோ நீங்கள் போட்டு பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு லாபம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கான டியூஸை கொடுக்க மாட்டேன்றாங்க. வோடஃபோன் இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு வெற்றிகரமாக வந்து திருப்பி ஆப்ரேஷனுக்கே வந்துட்டாங்க. இன்னமும் டியூஸ் வந்து ஒன்றும் சரியாக கொடுக்கல.